உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சகரியா 2:8, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்ம அம்மா அப்பா நம்மளை நல்லா கொஞ்சுவாங்கல்ல, அது மாதிரி தேவனும் உங்களை ரொம்ப நல்லா கொஞ்சுவாருங்க. கண்மணியேன்றாரு. அவ்வளோ அன்பு. அவர் யாராவது உங்களை தொடணுன்னா விட மாட்டார். நம்மளுடைய அம்மா அப்பாவும் அப்படி தானே, அவங்க அடிப்பாங்க, ஆனால் வெளியிலேருந்து யாராவது உங்களை தொட்டால் ஒத்துப்பாங்களா? அவங்க திட்டுவாங்க, வெளியிலேருந்து யாராவது திட்டினா ஒத்துப்பாங்களா? தேவனும் அப்படிதான். அவர் கண்மணியேன்றாரு. உங்களை யாரும் தொடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டாருங்க. அவ்வளோ அன்பு உங்கள் மேலே. என்னங்க, நான் சும்மா இருக்கிறேன், இவங்க என் விஷயத்தில் தலையிடுறாங்க, நான் கூப்பிடுறதே இல்லை, ஆனால் இவங்களே வலிய சண்டையை இழுக்கிறாங்க, என்னையே நோண்டுறாங்க, என்னுடைய நிம்மதியை தொடுறாங்கங்க, என்னங்க பண்ணுறது? கவலைப்படாதீங்க, தேவன் இருக்காரு. உங்களை தொடுறேன்னு நினச்சிட்டு அவங்க தேவனை தொடுறாங்க. தேவனை தொட்டால் தேவன் சும்மா விடுவாரா? அவர் உங்களுக்காக அவர் வழக்காடுவார். தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறவங்களெல்லாம் தேவன் பார்த்து பாருங்க. சும்மா என்னையே கவனிக்கிறாங்கன்றீங்களே, அவங்களெல்லாம் தேவன் பார்த்துப்பாரு. எங்கே இருந்தாலும் மோம முடிச்சு வந்துடுறாங்க, ஏதாவது எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்றீங்களே, தேவன் பார்த்து பாருங்க. ஏன்னா நீங்கள் அவருக்கு உரியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களை தொட்டால் அவர் சும்மா விட மாட்டார். அவரை தொட்டால் கூட அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் உங்களை தொட்டுட்டா அவ்வளோதான். நீங்கள் பாருங்களேன், அவரை பர்மிஷனே கேட்காமையே ஒரு பெண் என்ன பண்ணா, பின்னாடி வழியாக அவருடைய ஷர்ட்டு தொட்டா, வஸ்திரத்தை தொட்டாள். அவள் சுகம் கிடச்சிச்சு. தேவன் ஒன்றுமே சொல்லலை, சரி பரவாயில்லன்னு விட்டுட்டாரு. அது மாதிரி அவரை சிலுவையில் எத்தனையோ பேர் அவரை அடித்தாங்க, அவரை கஷ்டப்படுத்தினாங்க, ஆணி வச்சு அரைஞ்சாங்க, அமைதியாக விட்டுட்டார். ஆனால் உங்களை தொட்டால் அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க, வந்துடுவார், விட மாட்டார். அவர் உங்களை அவர் தன்னுடைய கண்மணிகளாக வச்சிருக்கார், கண்ணின் மணிகளாக வச்சிருக்கார். ஒரு நாளும் உங்களை தொட மற்றவர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். பயப்படாதீங்க, தேவன் இருக்கார் உங்களுக்காக. தேவன் உங்களை பாதுகாப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க பா. உங்கள் பிள்ளைங்களை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து உதவி அனுப்ப போகிறீங்க. தொடர்ந்து உங்கள் பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணி அவங்கள காப்பாற்ற போகிறீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு தூரத்துக்கிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா. சாமி நோயாளியாக இருக்கக்கூடாது. விடுதலை விடுதலை பெறணும், விடுதலை பெறணும். உடனடியான விடுதலை வேணும்பா. பா நன்றி ராஜ். மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. பா அங்கெல்லாம் எங்களை பிடிச்சி தள்ளிடாதீங்க. தீ எரிக்கிற இடத்துல எங்களால் வாழ முடியாது. பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அதெல்லாம் நல்லா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எப்பொழுது நீங்கள் வருவீங்க அப்படின்னு இந்த பூமியில் 2வது தடவை நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா. இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. 7 வருடம் அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. பசுத்தமாக வாழ்கிறது இந்த மனிதர்களால் முடியாது. நீங்கள் தான் அதற்கும் உதவி செய்யணும். 3வது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. இந்த பூமியில் 1000 வருடம் தங்க போகிறீங்க.
1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறீங்க. அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஐஸ் முடிச்சவங்க பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.